பருவ வயதினர்களில் சிலர் வந்து நீங்கள் ஆணோ பெண்ணோ மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு காரணம் உங்கள் பக்கம் எந்த மைனஸும் இருக்காது. மற்ற மனிதர்களோட திருமண வாழ்க்கையை நினச்சி, அது உங்களோட கொலீக்ஸாக இருக்கலாம், நெய்பராக இருக்கலாம், உறவுக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒருத்தரோட கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆனது. இது போல் ஒரு பயத்தினால இருக்கக்கூடிய நபர்கள், அடுத்தவங்க வாழ்க்கையை வச்சு பயப்படக்கூடிய நபர்களான நீங்கள் யார் யார்? கார்த்திகை நட்சத்திரக்காரங்க, பூரம் நட்சத்திரக்காரங்க, மூலம் நட்சத்திரக்காரங்க, ரேவதி. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி ஆகிய நீங்கள் நால்வரும் தான் அடுத்தவங்களோட அந்த வாழ்க்கையை பற்றின ஒரு பயம், உங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கும். அதனால உங்களோட பாதை எப்படி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை மைனஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆணோ பெண்ணோ நீங்கள் ரொம்ப அழகானவங்க, ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வரன்லாம் நல்ல ஹைஃபையாக இருக்குது, நல்ல குடும்பமாக இருக்குது, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் உங்களை விட அந்த ஸ்மார்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கங்கிறதுக்காக அடுத்தது வரட்டும்னு நீங்கள் நினச்சி விட்டுறது. அதே போல் வருமானம் நீங்கள் ஜாஸ்தியாக சம்பாதிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு வர்ற துணை உங்களில் பாதி தான் சம்பாதிக்கிறாங்கங்கிறதுக்காக இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 27-28 வயசு வரும்போது, சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, அவங்க மனதுக்காக சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த ஆரம்பத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை கழித்து விட்டீங்க பார்த்தீங்களா, அதே அளவு குவாலிட்டியில் வந்தால் கூட போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை தள்ளப்படுறதா இருக்குது அந்த லேட் மேரேஜ் நீங்கள் பண்ணும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் முதல்ல அடுத்தவங்களோட திருமண வாழ்க்கையை வச்சு நீங்கள் சிறு வயதில், பருவ வயதில் பயக்கக்கூடாது. அதே போல் சில விஷயங்களை விட்டு கொடுத்து, வருமானத்துலையா, குணம் இல்லை அந்த ஸ்ட்ரக்சர்லையா, இது போல் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட அஸ்ட்ராலஜரை பார்த்திங்கன்னா அருமையாக நீங்கள் உங்களோட திருமண வாழ்க்கையை கையாள முடியும். இந்த 4 நட்சத்திரக்காரர்களோட குழந்தைகளோட தாய் தகப்பனா இல்லை தாத்தா பாட்டியாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தாலும் இந்த ஆடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்க்கும்போது, இது உளவியல் பாதி அந்த பிரச்சனை, அதாவது நல்லா தான் நினைக்குது குழந்தைங்க. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதிக்காரங்க அதை நேர்மையாக தான் கையாளுறாங்க, ஆனால் அவங்களோட கர்மா அந்த இடத்துல அப்படி வேலை செய்கிறதாக தெரியுது. எல்லா மனிதர்களோட திருமண வாழ்க்கையும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் திருமணம் பண்ணிக்கிறாங்கங்கிற மனநிலையை கொண்டு வந்துட்டிங்கன்னா, ரொம்ப அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே ரொம்ப அருமையாக உங்களால் பயணம் பண்ண முடியும்.